இந்த செஷன் வந்து கொஞ்சம் இன்ஃபார்மலாக நடப்போகுது. 2 முக்கியமான செஷன், 3 செஷன் இருக்குது. இந்த அனுபவ பகிர்வு அப்படின்ற இடத்துல வந்து செந்தில் ஜெகநாதன் பேச போகிறாரு. செந்தில் ஜெகநாதன் வந்து இவ்வளோ சொன்னாலும் ஒரு நல்ல ஃபிக்ஷன் ரைட்டர். நான் வந்து விகடனில் அவனுடைய நித்தியமானவன் அந்த மாதிரியான கதைகள்லாம் படிச்சுட்டு யாருன்னே தெரியாத நான் வந்து இதிலலாம் யூடியூப்லாம் அவருடைய கதைகளை பற்றி பேசினேன். அப்புறம் ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு குருக்கள் கல்லூரியில் சந்தித்து நான் தான் அந்த கதை எழுதின தம்பி அப்படின்னாரு, தியாலஜிக்கல் காலேஜில். அப்போ வந்து எனக்கு கொடுக்கறதுக்காக என்னுடைய ரீடர் வந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அப்படியே அவர் கையில் கொடுத்துட்டாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது படைப்புக்கு வந்து எது வேணாலும் கிடைக்கும். டக்குன்னு இந்த கதையை நீயா எழுதுன, இந்த 10,000 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படி தான் எனக்கு செந்தில் ஜெகநாதன் வந்து அறிமுகம். அப்புறம் வந்து அவரது மழைக்கண் அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்குது, முக்கியமான தொகுப்பு. ரொம்ப பிரமாதமான வாழ்வியல் கதைகளை வந்து செந்தில் ஜெகநாதன் வந்து தொடர்ச்சியாக எழுதுறாரு. கதை பேர் மறந்துட்டேன். ஒருத்தன் வந்து நாதஸ்வரத்தை தொலைச்சிருவான், அநாகத நாதம். அதான் அடுத்த தொகுப்பினுடைய பேர். நல்ல என் டேபிள்லேயே வச்சுக்கிறேன் அந்த கதையை. எப்போ எனக்கு கொஞ்சம் மனச்சோர்வாக இருந்துச்சாலும் அதுலேருந்து ஒரு கதை படிப்பேன். நான் பெஸ்ட்டு ரைட்டர். அவர் வந்து தான் எப்படி ரைட்டராக வந்தோம், தான் எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன், நான் எப்படி இங்கே உட்காராமல் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்றத பற்றி கரெக்டாக 30 நிமிஷம், அதுக்குள்ளே கார் போயிடும், அதனால் 30 நிமிஷம் அவரை பேசிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். டைமர் வச்சுட்டு பேசுகிறேண்ணே. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை வரும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு, அண்ணன் மேடையில் ஏற்றி விட்டாருன்னா முதல் முறை ராக தீபம் ஏற்றும் போது புயல் மழையோன்னு பாட்டுக்கிட்டு பாட வேண்டியது வருமோ வந்துருன்னு. நல்ல வேளை அந்த ஒரு துரதிர்ஷ்டமான இது வந்து உங்களுக்கு இல்லை. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஆத்மார்த்தமான ஒரு மாலை நேரம் இது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு கூடுகையில் எல்லோரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது திருவண்ணாமலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிலப்பகுதியாகவும் சரி, இன்னொன்று இலக்கிய பங்களிப்பாகவும் சரி. பவா அண்ணன் வந்து எனக்கு கேள்வி வழியாகவே முதல்ல அறிமுகமான ஒரு இலக்கியவாதி. அவங்க ஊரில் வந்து இந்த மாதிரி உலக திரைப்படங்கள் போடுவாங்களாம், இந்த மாதிரி கலை இரவுகள் நடத்துவாங்களாம், இலக்கிய கூட்டங்கள் நடத்துவாங்களான்னு தொடர்ந்து கேட்டு அப்புறம் வாசிப்புக்குள்ளே வந்து அவரோட கதைகள்லாம் படித்து அவர் கதை சொல்லலாம் கேட்டு இப்போ வந்து அவர் கூட ஒரு தம்பியாக இருக்கேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இலக்கியத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லது ஒரு டைம் பாஸாக எடுத்துக்கொள்ளாமல் உண்மையாகவே ஆத்மார்த்தமாகவே இலக்கியத்தை வந்து சக மனிதர்களிடம் கைமாற்றி விடும் வேலையை வந்து பவா செல்லதுரை அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். இந்த தொடர்ச்சியாங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வந்து பல வேலைகள் இருக்குது. கன்சிஸ்டன்சியாக பண்ணுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு 100 பேரை திரட்டுறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. வெறுமனே ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டால் வந்துட மாட்டாங்க, அல்லது ஒரு வீடியோ போட்டால் வந்துட மாட்டாங்க. ஆத்மார்த்தமாக ஒரு மனிதன் மீது இருக்கும் நம்பிக்கை அவர் வழியாக ஒரு இடத்தை அடைய வைக்கிறது. அப்படி தான் இந்த கூடுகை நிகழ்ந்திருக்கிறது. அவருக்கு அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்திலிருந்து இங்கே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத ரொம்ப பணிவோடு அவங்க முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான் பிறந்தது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கல பனம்பள்ளி அப்படிங்கிற ஒரு சிறு கிராமம். மொத்தமே ஒரு 42 வீடுகள் கொண்ட அந்த ஊரில் விவசாயம்தான் பிரதான தொழில். ஊரில் ஒரு 3 குளம் இருக்குது, 3 கோயில் இருக்குது, சின்ன சின்ன தெருக்கள், வெள்ளந்தியான மனிதர்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன். அந்த ஊரில் எல்லா பிள்ளைகளையும் போல எனக்கும் பிறந்தோன்னே விளையாட்டு ஆசைகள் இருந்தது, விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த தருணத்தில் என்னுடைய தந்தையார் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர். யார் வீட்லேயும் இல்லாத ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருந்தது. அது என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு 2 மாத இதழ்கள் வரும். ஒன்று சோவியத் நாடு அப்படிங்கிற மாத இதழ், இன்னொன்று ராமகிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற மயிலை ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மாத இதழ்.
இந்த 2 பத்திரிகைகள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது. எங்கள் அப்பா அவருடைய ஆன்மீக ஈடுபாடு ப்ளஸ் வந்து அவர் தொழிற்சங்கத்திலையும் இருந்ததுனால அவருக்கு ஓரளவுக்கு வாசிப்பு பழக்கம் இருந்தது. வீட்டில் சில புத்தகங்கள் இருந்தது. வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை தான் முதல்ல குழந்தைகள் விளையாட ஆரம்பிக்கும், எடுத்து பார்க்க தொடங்கும். அப்படி புத்தகங்களை எடுத்து பார்த்த ஒரு சிறுவனாக தான் நான் இருந்தேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படக்கதைகள், காமிக்ஸ், சின்ன சின்ன குட்டி கதைகள், அக்பர் பீர்பால் கதைகள் இப்படிலாம் வாசிக்க ஆரம்பித்த நேரத்தில் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் பள்ளிக்கு எதிரில் புத்தக பூங்கா அப்படின்ட்டு ஒரு கடை ஒன்று திறந்தாங்க. அந்த கடையில் நிறைய நூல்கள் இருந்தது. ஒரு பெரும் வசீகரமாக இருந்தது அந்த கணத்தில். நமக்கு புத்தக மூட்டையை சுமந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போகும்போது புத்தக மூட்டை மேலே புத்தகங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு கதை புத்தகங்கள் மேலே வரலைங்கிற ஒரு முரண் வந்து எனக்கு அப்போவே யோசிக்க வச்சுது. ஸோ இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு எஸ்ஏ படிக்கும்போதோ அல்லது வந்து ஏதோ ஒரு பேராகிராஃப் படிக்கும்போதோ அல்லது ஒரு போயம் படிக்கும்போதோ ஒரு 10 வரி இருக்கும், ஒரு 12 வரி இருக்கும். அந்த 12 வரியை மனப்பாடம் பண்ண முடியாத வாத்தியார்கிட்ட அடி வாங்கியிருக்கோம், திட்டு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 200 பக்கம் என்னால் படிக்க முடியும், 250 பக்கம் படிக்க முடியும். ஒரே நாளில் கடலுக்கு அப்பால், புயல்லே ஒரு தொனி போன்ற நாவல்களை வந்து சென்னைக்கு வந்த புதுசில் 2 மழை இரவுகளில் நான் படித்து தீர்த்தேன். அப்படி வாசிப்பு வந்து அது நான் வந்து என்னோடய கதையில் ஒரு வரி எழுதியிருப்பேன். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒருவனிடம் பரவும் ஒரு வைரஸ் போல் எனக்குள் அவளது நினைவுகள் பரவியதுன்னு. அது மாதிரி எனக்குள்ள வாசிப்புங்கிறது வந்து அப்படித்தான் பரவியது. அப்படி தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய துணைப்பாட பகுதியில் ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிற கதையை படிக்கிறேன். கூழகிரிசாமியோட அந்த கதை படித்த தருணம் வந்து என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணமாக அமைந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டிய பார்வையை அது எனக்கு கற்றுத்தந்தது. இந்த சமூகத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுத்தாளர் ஜெயராணி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க கவனிக்கல. எழுத்தாளர் ஜெயராணி வந்து அவங்களோட செஷனில் வந்து சொன்னாங்க, ஒரு மார்ஜினலைஸ்டு பீப்புளோட பெயினை அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு முதல் முறையாக ஒரு திறப்பை உண்டு பண்ணுச்சு. அப்படி தான் ஒரு மார்ஜினலைஸ்டு மக்களை பற்றிய பார்வையை பார்ப்பதற்கான முதல் புள்ளியை வந்து அந்த கதை தான் தொடங்கி வச்சுது. வறுமைனா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத வந்து முதன்முறையாக எனக்கு உணர்த்திய ஒரு கதை அது. அந்த கதையின் தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து லைப்ரரியில் போய் கூழகிரிசாமி கதைகளை தான் தேடி தான் நான் முதல்ல லைப்ரரிக்கு போனேன். அங்கிருந்து ஒருவன் இருக்கிறான், சுயரூபம் அப்படின்னு அவருடைய எல்லா கதைகளையும் தொடர்ச்சி வாசிக்க ஆரம்பித்தேன். கூழகிரிசாமியை படிக்கும்போதே கீரா உள்ளே வராரு. கீராவை படிச்சுட்டு இருக்கும்போது சுந்தரராமசாமி படிக்கிறேன், அசோகமித்திரன் படிக்கிறேன். அசோகமித்திரன் எனக்கு வந்து ஒரு மானசீக குரு மாதிரி மாறுறாரு. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் தி ஜானகிராமனை படிக்கிறேன். தி ஜானகிராமனை படிக்கும்போது முன்னெப்போதும் வாசிப்பில் இல்லாத ஒரு திளைப்பு வந்து நமக்கு பிடிச்ச ஒரு உணவு பண்டத்தை சாப்பிடும், நமக்கு பிடிச்ச ஒரு காட்சியை பார்க்கும் அனுபவத்தை வந்து தொடர்ச்சியாக வாசிப்பு வந்து ஒரு இன்பமாக மாறுவதற்கு காரணம் வந்து தி ஜானகிராமனுடைய படைப்புகள். மோகமுள், மரப்பசு, அம்மா வந்தாள் அப்படின்னு தொடர்ச்சியாக வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த வாசிப்பு எனக்குள்ள வாழ்க்கையை பார்க்க வேண்டிய ஒரு பார்வையை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு 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 அதாவது சிறிய விஷயங்களில் இருக்கும் அழகை வந்து பார்க்க கற்றுக் கொடுத்தது இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு துன்பம் நிகழும்போது அதை தள்ளி இருந்து பார்க்கும் தன்மையை இலக்கியம் வந்து எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லலாம். நான் இதுவரை அனுபவிக்காத ஒரு துயரத்தை வாசிப்பின் வழி என்னால் அனுபவிக்க முடிந்தது. வாசிப்பு அத்தகைய ஒரு பரவசமான மனநிலையை என்னை தொடர்ச்சியாக கொண்டு சென்று கொண்டே இருந்தது. இப்படி தொடர்ச்சியாக நிறைய படிக்கக்கூடிய, அதிகமாக படிக்கக்கூடிய, கிளாசிக்குகளை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இருக்கக்கூடிய தயக்கமும் எனக்கு இருந்தது. நாம் எழுதலாமா அப்படிங்கிறது. நீங்கள் எதுவுமே வாசிக்காமல் ஓரளவுக்கு வாசிச்சுட்டு ஒரு தன்னம்பிக்கை, அபார தன்னம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் உடனே எழுத ஆரம்பிக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக நல்ல எழுத்தாளர்களின் படைப்புகளை வாசித்த ஒருவரால் உடனே எழுத முடியாது.
எனக்கும் அப்படி அந்த சிக்கல் இருந்தது. தொடர்ச்சியாக நான் வந்து நாவல் எழுதுகிற முயற்சியில் இருந்தேன். ஆனால் அதை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். அது ஏதோ ரகசிய செயல்பாடு மாதிரி இருந்துட்டு இரவில் எழுதுவேன். அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவேன். அது சரியான ஸ்ட்ரக்சரல் சிமெட்ரி அமையாது, சரியான லாங்குவேஜ் அமையாது. அதோடைய பிளாட் மேலே எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை போயிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு சமயமும் வந்து எனக்கு அது இழுத்துட்டே போணுச்சு ஒரு படைப்பு வெளியே வரத்துக்கு. இதுக்கிடையில் நான் வந்து திரைப்படத்துறையில் பணியாற்ற தொடங்கினேன். திரைப்படத்துறையில் நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமும் கூட ஒரு கதை சொல்லியாக மாறணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான ஒரு வாஸ்ட் மீடியத்தில் ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் பப்ளிக்கிட்ட எளிதில் போய் சேரக்கூடிய மீடியத்தில் வந்து என்னுடைய கதைகளை சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு வாசகனாக இருந்து கதை சொல்லியாக மாறுறதுக்கான நிகழ்வு அங்கே தான் நிகழ்ந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2018 என்னுடைய முதல் சிறுகதை வெளிவந்தது. அந்த கதை வந்த கதை என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் எழுத்தாளர் தமிழ் பிரபா வந்து விகடனில் பணி செஞ்சிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் ஏன் இன்னும் சிறுகதை எழுதலை அப்படின்ட்டு. அது வரைக்கும் எனக்கு சிறுகதையை பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, எழுதணும்ன்ற ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன், திரைக்கதை எழுதிட்டு இருக்கேன். அப்படியா, நீங்கள் சிறுகதை எழுதலாமே, நீங்கள் ஏன் இன்னும் எழுதலை அப்படின்னாரு. நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லலை, அல்லது வந்து ஏன் எழுதலைன்னு கேட்கல, நீங்கள் ஏன் இன்னும் எழுதலை அப்படின்னாரு. அப்படியே உடனே எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே உட்காந்து ஒரு கதையை டைப் எடுத்து வந்து அவருக்கு அனுப்பி வச்சேன். அது வருமா வராதா அப்படிங்கிற எந்த தாட்டுக்குள்ளே நான் போகலை. ஒரு 15 நாள் கழித்து அந்த கதை வெளிவந்தது. அந்த கதை வெளிவந்த உடனே பெரிய எழுத்தாளர்கள், மூத்த எழுத்தாளர்கள் பலரிடமிருந்தும் வந்து எனக்கு நல்ல அபிப்பிராயங்கள் கிடைத்தது, நல்ல வார்த்தைகள் கிடைத்தது. அது எனக்கு ஒரு வந்து பெரிய தன்னம்பிக்கையை, உற்சாகத்தை ஊட்டியது. சரி, நம்ம வந்து கதை எழுதுகிறோம், நம்ம எழுதுறது கதை தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, ஒரு தன்னம்பிக்கையை வந்து எனக்கு அது கிடச்சிது. அப்படி தான் வந்து முதல் முறையாக என் கதையை படிச்சுட்டு பவா அண்ணா வந்து ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசினார். அவரோட அப்பாவை பற்றி பேசினார். ரொம்ப பர்சனலான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். அது வரைக்கும் நான் அவரை நேரில் பார்த்ததே இல்லை. அதன் பிறகு தான் பார்த்தோம். மேடம் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து என்னோட முதல் கதையை படிச்சுட்டு எனக்கு வந்து பேசினாங்க. இந்த மாதிரி பலரிடமிருந்தும் தொடர்ந்து வந்த வார்த்தைகள் பெரிய உற்சாகத்தை தந்தன. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எழுத தொடங்கும் போது என் மனதில் ஆழமாக பதிந்து வைத்திருக்கிறேன். அதுதான் இந்த கிட்டத்தட்ட எழுத ஆரம்பித்த இந்த 5 வருடங்களில் மொத்தமே நான் வந்து 2 சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறேன், ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்கேன். மொத்தமே 3 புத்தகங்களை எழுதுறதுக்கு காரணம், ஒருபோதும் அச்சு தேவைக்கு எழுதக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவெடுத்துட்டேன். இந்த புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த மோட்டிவும் எனக்கு இருக்காது. காரணம் வந்து, நான் ஒரு வாசகனாக ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு மோசமான புத்தகம் தரும் மன உளைச்சலை யாருமே கொடுக்க முடியாது. ஒரு திரைப்படம் கொடுக்க முடியாது, ஒரு மனிதரால் கொடுக்க முடியாது. ஒரு மோசமான புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் ஒரு ஒஸ்டான டேவாக மாறிடும். இதை நான் வந்து என்னுடைய வாசிப்பில் இருந்து அறிந்திருக்கேன். அதனால் ஒவ்வொரு முறை கதை எழுத அமரும் போதும் வாசகனுடைய நேரத்தை நான் வந்து மதிப்பேன். நேரத்தை இந்த சென்ஸ் வந்து அவன் கொடுக்கக்கூடிய நேரம் அவனுக்கும் உபயோகரமான இருக்கும், எனக்கும் உபயோகரமாக இருக்கும். இது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் எனக்குள்ளே அதை நான் ஒரு எத்திக்ஸாக வச்சுருக்கேன். நம்ம புத்தகத்தை கையில் எடுக்கும் ஒருவன் ஒருபோதும் வந்து சலிப்பேற்பட்டு அல்லது வந்து கடுப்பாகி போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொறுப்புணர்வை வந்து நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டேன். இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இது வந்து எல்லாரும் அப்படி இருக்கணுமா அப்படின்னு நான் என் இஷ்டத்துக்கு தான் எழுதுவேன்னா தாராளமாக யார் வேணாலும் எழுதலாம். ஆனால் நான் அப்படி எழுத மாட்டேன். நான் வந்து எனக்கு என்ன ஒரு இது என்னென்னா, ஒரு வாசகன் தன் வாழ்நாளில் சில நிமிடங்களை எனக்கு கொடுக்குறான். ஸோ அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து எழுதணும். அதை மீறி ஒரு வாசகனுக்கு வந்து அந்த கதை பிடிக்கலையா, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் அந்த கதை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன், நான் என்ன செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அப்படி தான் ஒரு கதையும் எழுத தொடங்கினேன். இன்னொன்று, ஒரு கதை தொடங்கும் புள்ளி வந்து எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறது வந்து அது எழுதும் தருணத்தில் நம்ம உணர முடியாது. ஒரு அபாரமான வரியை நாம் எழுதி கொண்டு இருக்கிறோங்கிற எந்த கான்சியஸும் நமக்கு இருக்காது. அல்லது ஒரு சிறப்பான கதையை எழுதிவிட வேண்டும் என்ற எந்த இதுவும் இருக்காது. தன் போன போக்கில் வந்து அந்த கதை நம்ம மூலமாக அது நிகழும். அந்த நிகழும் கணத்தை மட்டும் வேடிக்கை பார்ப்பது தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் இன்பம், எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் இன்பமாக நான் வந்து பார்க்குறேன். அப்படித்தான் ஒவ்வொரு கதையும் எழுதணும் அப்படிங்கிறத நான் விரும்பணும். நான் எழுதும்போது அதை என்ஜாய் பண்ணணும். நான் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் சொல்கிற மாதிரி, எழுத்தாளன் அழுதால் வாசகன் அழுவான், எழுத்தாளன் சிரித்தால் வாசகன் சிரிப்பான் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன்.
அது என்னிலிருந்து வெளிப்படும் உணர்ச்சி. அது இந்த பிரபஞ்சத்தில் எங்கோ இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துதுங்கிற வகையில் அந்த கதையை வந்து ஒரு நல்லபடியாக ஒரு வாசகனை சென்றடையும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ முதல் கதை எழுதும்போது அது அது எந்த யோசனையும் இல்லாமல் உடனடியாக நிகழ்ந்தது. ஒரு முறை ஒரு மருத்துவமனையில் தங்க நேரிட்டது. என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, அப்போ ஒரு 50-60 வயது மதிக்கத்தக்க நல்ல கட்டுமஸ்தான உடலை கொண்ட ஒரு வயதான ஒருவர் அந்த ஆஸ்பத்திரியின் வார்டில் இருக்கும் நர்ஸுகளை வந்து அடிக்க பாய்வதும், குளுக்கோஸ் பாட்டிலை எடுத்து அடிக்க போவதும், குளுக்கோஸில் இருக்கிற ஒயரெல்லாம் சுற்றிட்டு அடிக்க வர்றதும், ரொம்ப மோசமான வார்த்தைகளால் திட்டுவதுமாக இருந்தார். அந்த நர்ஸுகள் ரொம்ப சாந்தமாக ஒரு முரட்டு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை மீறியும் அவருடைய போக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது. அந்த கணத்தில் எங்கிருந்தோ ஒரு இளைஞன் வந்து அவரை பின்னால் ஓடி போய் இறுக கட்டி பிடிச்சி, நல்லா முதல்ல கட்டி பிடிச்சிட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அவரோட 2 கையும் பின்னால் ஒரு ஒயரில் பிணைச்சி ஒரு கட்டிலில் கட்டினான். கட்டிலில் கட்டினவன் உடனே அந்த நர்ஸ் வந்தாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவர் மயக்கமாயிட்டார். இந்த கட்டிலில் இந்த அப்பாவை கட்டி போட்ட பையன் வந்து வார்டுக்கு வெளியில் போய் உட்காந்து அங்கே இருக்கும் காத்திருப்பு பெஞ்சில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இந்த இமேஜ் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த அப்பா யார், இந்த பையன் யார், நானே அந்த அப்பாவாகவும் நானே அந்த பையனாகவும் இருந்து ஒரு கதையை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுதான் என்னுடைய முதல் கதையாக வெளிவந்தது. அடுத்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வாசிப்பு மிகவும் தீவிரமாக இருந்த ஒரு தருணத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கதையை எழுதிட்டு இருந்தார். 100 நாட்களில் 100 கதைகள் எழுதிட்டு இருந்தார். அப்புறம் வந்து நிறைய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து குறுங்கதைகள் எழுதிட்டு இருந்தார். இணையத்தில் பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருந்தாங்க. இப்படி பலரும் வந்து படைப்பு ரீதியாக ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கில் மரண செய்திகளும் தொடர்ச்சியான இறப்பு பற்றிய தகவல்களும் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த காரணத்தில் நான் அப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் எடுத்துக்கிட்டது வந்து, சரி, ஒரு அமரத்துவமான நிலை வந்து எப்போதும் கலைக்கு இருக்குது, நம்ம கலையை பற்றி கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு பயத்தின் வழியாகத்தான் நான் வந்து தொடர்ச்சியாக எழுதணும் அப்படிங்கிற முடிவெடுத்தேன். அப்படி தொடர்ச்சியாக என்னுடைய கதைகள் வந்து வெளிவர தொடங்கியது. கதை எழுத ஆரம்பிக்கும்போது இந்த கதை எங்கே போய் முடிய போகுது, இந்த கதையின் முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. ஏதோ ஒரு தாட் ஒன்று தோணும், அல்லது எங்கோ கேட்ட ஒரு சொல் என் மனதில் பதிந்த ஒரு சொல்லாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு காட்சி துண்டு, ஒரு ஷாட், இப்படி, அல்லது ஏதோ ஒரு சம்பவம், இப்படி அது மனதை நெகிழ வைக்கக்கூடியதாக இருக்கலாம், அழ வைக்கக்கூடியதாக இருக்கலாம், சிரிப்பூட்டக்கூடியதாக இருக்கலாம், எந்த உணர்வை வேண்டுமானாலும் அது எனக்குள் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது ஒரு விரிவடையக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் அந்த கதையை வந்து எழுத தொடங்குவேன். அசோகமித்திரன் வந்து கதைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், கதைகள்ங்கிறது என்ன, பாசிபிலிட்டிஸ் தான் அப்படின்றார். வாழ்க்கையை நீங்கள் ஏதோ ஒரு தருணத்தை எடுத்துங்க, அந்த தருணத்தோடைய பாசிபிலிட்டிஸை முன்னும் பின்னும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா ஒரு சுச்சுவேஷனுக்கு 4 கதைகளை உங்களால் எழுத முடியும். அந்த 4 கதைகளில் எது உண்மைக்கு அணுக்கமாக இருக்கிறது, எது வாழ்க்கையை பற்றிய அடிப்படை கேள்வியை எழுப்புகிறது, எது ஒட்டுமொத்த மானுடருக்குமான உணர்வை சொல்லக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கதை வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த முறையில் கூறப்பட்டது வேண்டுமானாலும், வே ஆஃப் டெல்லிங் இருக்கலாம், நரேட்டிவ் பேட்டர்ன் வந்து என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த கதையில் ஒரு வாழ்வை பற்றிய உண்மைத்தன்மை இருக்கணும். அதில் ஒரு துண்டாவது வாழ்க்கை இருக்க வேண்டும். ரத்தம் சதையுமான வாழ்க்கை இருக்கும்போது அந்த கதை நிச்சயமாக எங்கோ யாரோ ஒரு மனிதனால் தொடர்ச்சியாக வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு கதைகளை தேர்வு செய்யும் போதும், அல்லது அந்த கதையின் மையத்தை எழுத வேண்டும் என்று முனையும் போதும் நான் என் மனதுக்குள் சொல்லிக்கொள்வேன். இப்போ ஒரு கதையை எழுதிட்டோம், நம்மகிட்டேருந்து வெளிவந்துட்டதுனாலேயே அது ஒரு நல்ல கதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது
ஒரு மோசமான கதையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தொடர்ச்சியான வாசிப்பின் வழியிலும் தொடர்ச்சியான உரையாடல் வழியிலும், அதாவது ஒத்த ரசனை உள்ள நல்ல கராரான இலக்கிய மதிப்பீடு உள்ள, உண்மையிலேயே நல்ல இலக்கிய மதிப்பீடு உள்ள நண்பர்களுடன் தொடர்ச்சியாக விவாதத்தில் இருப்பது, அவர்களிடம் அந்த கதையை குறித்து பேசுவது, அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மால் ஒரு கதை எது நல்ல கதை அப்படிங்கிறத நம்மளால் முடிவு செஞ்சிட முடியும். அது நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளும் பிரத்யேகமான அழகியல் மதிப்பீட்டின் வழியாகத்தான் நிகழும். அப்படி எனக்கு கிடைத்த நண்பர்கள், எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள், நான் மூத்த எழுத்தாளர்களிடம் சரி, இவர்கள் பேசுவதை, அவர்கள் தன் அனுபவங்களை பகிர்வதை, அவர்களுடைய வாசிப்பு அனுபவத்தை, அவர்களுடைய எழுத்து அனுபவத்தை தொடர்ச்சியாக கேட்பதன் வழியாக நான் எனக்குள் ஒரு அழகியல் மதிப்பீட்டை உருவாக்கி வைத்து கொண்டேன். அப்படித்தான் என்னுடைய கதையை குறித்த மதிப்பீடுகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு கதையை நம்ம எழுதிட்டோங்கிறதுனாலேயே அதை பதிப்பிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஹாலிவுட்டில் சிட்னி லூமெட்னு ரொம்ப ஃபேமஸான ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருக்கார். அவருடைய மிக பிரபலமான ஒரு மேற்கோள் ஒன்று, கில் யுவர் டார்லிங்ஸ் அப்படின்ட்டு. கில் யுவர் டார்லிங்ஸ்னால், நீங்கள் ரொம்ப ஆசையாக ஒரு வரியை எழுதியிருப்பீங்க, ரொம்ப ஆசையாக ஒரு சம்பவத்தை எழுதியிருப்பீங்க, அது கதையோட மையத்தை எந்த விதத்திலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாமலும் ஒரு கதையை மேம்படுத்தி தராமலும் இருக்கும் பட்சத்தில் அது வெறுமனே சுமைதான். திருக்குறளில் சொல்கிற மாதிரி, மயிர்பீலியை அதிகமாக வண்டியில் ஏற்றினாலும் வண்டி குடசாயந்தான். அப்படி குடசாயக்கூடிய ஒரு கதையை நம்ம என்றைக்கும் எழுதக்கூடாது அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு கருத்து. மற்றபடி உங்களிடமிருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது ஏதாவது உரையாடலாக இருந்தாலோ நாம் பேசலாம். ஆமாம். ஓகே. எழுத்தாளர் சந்திரா தங்கராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அநாகதநாதம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். அந்த கதை ஒரு நல்ல கதை, அதுக்கான விதை உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது, நான் பிறந்த மயிலாடுதுறை நிறைய கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கக்கூடிய ஒரு சிறு நகரம். அந்த நகரத்தில் நிறைய கோயில்கள் உண்டு, கோயில்களில் நிறைய திருவிழாக்கள் உண்டு, திருவிழாக்களில் நிறைய கச்சேரிகள் நடக்கும், நாட்டியம் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நடக்கும். அப்படி கீழத்தஞ்சை பகுதியில் இசைக்கு ஒரு பெரிய மரபு உண்டு. அதாவது நான் சொல்கிறது நாதஸ்வர, தவில் போன்ற அந்த மங்கள வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய மரபு இருக்குது. அங்கே கோயில்களில் வாத்தியங்களை நின்று வாய்ப்பிழந்து வேடிக்கை பார்க்கும் ஒரு சிறுவனாக தான் என்னுடைய முதல் இசை அனுபவம் இருந்தது. தொடர்ச்சியாக இசை மீதான ஆர்வம் தொடர்ச்சியாக இசையை கேட்க தூண்டியது. பல்வேறு இசை தொகுப்புகளை, அதற்கான வசதிகள் வந்ததுக்கு பிறகு இணையத்தின் உதவியின் மூலமாக தொடர்ச்சியாக கேட்பது நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இந்த இசை கேட்கும் தன்மை வந்ததற்கு மிக முக்கியமான காரணம், ஒன்று, நாம் ஒரு ரேடியோ எஃப்எம் தலைமுறையில் பிறந்தது. இன்னொன்று, தி. ஜானகிராமன்ற எழுத்தாளர். ஜானகிராமனுடைய கதைகளில் ஜானகிராமன் சாதாரணமாக ஒரு கோழி, ஒரு சனப்பன் கோழி கொட்டிசவரில் உட்காந்தது கத்திட்டு இருந்ததுன்னு எழுத மாட்டார். சுருதி பேதமாக தம்பரா போடுற மாதிரி கத்திட்டு இருந்ததுன்னு எழுதுவார். தொடர்ச்சியாக அவருடைய படைப்புகளில் இப்படி இந்த இசை குறித்த விவரணைகளும் நடைகளும் வருவது என்னை பெரிய அளவு ஈர்த்தது. அதன் வழியாக நான் தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்படித்தான் நாசுர கச்சேரிகளுக்கு செல்வது, மல்லாரிகளை தொடர்ந்து கேட்பது அப்படின்னு இருந்தது. இந்த கதை உருவானதுக்கு மிக முக்கியமான காரணம் நாதஸ்வர கலாநிதி காரக்குறிச்சி அருணாசலம் அவர்கள் ஆபேரி ராகத்தில் வாசித்த நகுமோ விட்டு இணையத்தில் கிடைக்கிது. அது பல்வேறு இடங்களில் நகுமோ ஒரு வாசிச்சிருப்பார். அதில் ஒரு கிளாசிக்கான ஒரு 3.5 நிமிட கிளாசிக்கல் பிட் இருக்குது. ஒரு 3.5 நிமிடம் மட்டும் இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக, ரொம்ப கச்சிதமாக, ஜானகிராமன் பாஷையில் சொல்லணும்னா ரொம்ப நர்வஸாக வாசிக்கப்பட்ட ஒரு இசை துணுக்கு அது. அதை ஒரு நாள் காலையில் எதேச்சையாக கேட்க தொடங்கி தொடர்ச்சியாக அந்த நாள் முழுக்க அதை இசை துணுக்கை திரும்ப திரும்ப லூப்பில் கேட்டுக்கிட்டே இருந்ததோட விலை நாசுரத்தை குறித்து ஒரு கதை எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்டியது. அப்போ என் மனதில் ஒரு இமேஜ் இருந்தது.
ஒரு ஓடும் பேருந்தில், வேகமாக போகும் பேருந்தில் ஒரு கையில் உரையிட்ட நாதஸ்வரத்தை எடுத்துக்கொண்டு ஒருவன் ஓடி ஏறுவது போல ஒரு இமேஜ் எனக்குள்ளே இருந்தது. ஏன் அவன் அந்த நாதஸ்வரத்தை எடுத்துகிட்டு போகிறான்? ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறான். ஏன் ஓடுற பஸ்ஸை பிடிக்க போகிறான்? அப்படி என்ன அவனுக்கு அவசரம்? இந்த நாதஸ்வரத்தை விற்க போகிறான். ஏன் நாதஸ்வரத்தை விற்க போகிறான்? அவன் ஒரு நாதஸ்வர பரம்பரையில் பிறந்தவன். நாதஸ்வர பரம்பரையில் வாசிக்கக்கூடிய ஒரு வாத்தியக்காரருக்கு பிறந்தவன். ஏன் அந்த நாதஸ்வரத்தை வந்து விற்க போகிறான்? அவனுக்கு வாத்தியம் சரியாக கை வரல, அவன் சரியாக கற்றுக்கலையா? இல்லை. இப்படி எனக்குள் கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்து கொண்டே இருந்ததன் விளைவு வந்து அந்த கதை வந்து உருவாக தொடங்குச்சு. இப்போ அந்த கதையை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 11 மணிக்கு என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கான், அவனுக்கு வந்து அந்த கதையை அனுப்புகிறேன். அவன் அந்த கதையை படிச்சுட்டு, கதை நல்ல அட்டம்ப்ட்டு, நல்ல தீம் நல்லா இருக்குது, ஆனால் கதை இன்னும் முழுசாக சரியாக வரல, என்னமோ குறையுது அப்படின்னா. எனக்கு அந்த என்னமோ குறையுதுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. சரி, இதை அப்படியே மூடி வச்சுருவோம் அப்படின்ட்டு அதை டெஸ்க்டாப்பில் வந்து டு பி ரைட் அப்படின்ட்டு எப்போவுமே ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பேன். அந்த ஃபோல்டரில் கதையை போட்டு வச்சுட்டு நான் பாட்டுக்கு படுத்துட்டேன். திடீர்னு ஒரு மனதுக்குள் வந்து ஒரு கனவு வந்தது. எங்கள் அப்பா வீட்டை சுற்றி நிறைய செம்பருத்தி செடிகளை வளர்த்து வச்சுருப்பார். ஒரு நாள் காலையில் எழுந்து நான் பார்க்கும்போது காற்றில் செம்பருத்தி பூக்கள் கொத்தாக ஆடிக்கொண்டிருப்பது வந்து வரிசையாக நாதஸ்வர கலைஞர்கள் காற்றில் மேலும் கீழும் நாசுரம் வாசிப்பது போல, மல்லாரி வாசிப்பது போல ஒரு இமேஜ் என் மனதிற்குள் இருந்தது. அந்த இமேஜை உடனடியாக லேப்டாப்பை திறந்து எழுத ஆரம்பித்தேன். எழுதி ஃப்ரெண்டுக்கு அனுப்புனேன். ஃப்ரெண்டு படிச்சுட்டு உடனே சொன்னேன், இது வந்து ஒரு கிளாசிக்கான கதை, ரொம்ப பிரமாதமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னொரு எங்கள் ஊரில் ஒரு நாசுர குடும்பத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் இருக்கார், யோகேஸ்வரன். அந்த அண்ணங்கிட்ட வந்து இந்த கதையை அனுப்பிச்சேன், இந்த கதை நல்லா வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்ட்டு. அவர் கதையை படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினார். அப்போ முடிவில் சொன்னார், இந்த கதை வந்து உங்களை பல்வேறு நாடுகளுக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி ஒரு 2 வருஷத்தில் நான் வந்து 2 மாதத்துக்கு முன்பு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தேன். அதுக்கு அந்த கதையும் ஒரு காரணம். அது அந்த கதை நிகழ்ந்தது வந்து திட்டமிட்டு நிகழலை. நமக்குள் நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, நாம் சேகரம் செய்து கொண்டே வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு நாள் கலையாக வெளிப்படும் போது நாம் வெறும் கருவியாகத்தான் இருக்கு. என்னுடைய வேலை வந்து ஸ்க்ரீனை பார்த்து டைப் அடிக்கிறது மட்டும்தான். எனக்குள்ளே அந்த நிகழக்கூடிய அந்த ப்ராசஸை நான் உற்று கவனிப்பதன் மூலம், என்னை உற்று கவனிப்பதன் மூலம் அந்த கதை நிகழும் தருணத்தை நான் வந்து ஒரு ஆனந்தமாக அந்த அனுபவத்தை எதிர்கொண்டேன். அவ்வளவுதான். மற்றபடி அந்த கதை வந்து அப்படித்தான் நிகழ்ந்தது. கேளுங்க. வணக்கம். அதாவது கதைகளுக்கு தலைப்பு வித்தியாசமாக வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு ஐயா கேட்குறாங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது முதல் முறையாக ஒரு கதையோட தலைப்பு பார்க்குறேன். சாலப்பரிந்து அப்படின்னு இருக்குது. இப்போ எங்கள் அப்பா வந்து வீட்டில் சாமி கும்பிடும்போது தாயினும் சாலப்பரிந்துங்கிற பாட்டு பாடுவாங்க, தேவாரம் பாடுவாங்க. எனக்கு இந்த சாலப்பரிந்துங்கிற ஒரு தேவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரியை ஒரு தலைப்பாக வைக்கணும்னு எனக்கு முன்னாடி ஒரு மூத்த எழுத்தாளர் வச்சுருக்கார், நாஞ்சில் நாடன். அதற்கு முன்பு இருக்க எழுத்தாளர் வந்து கயிற்றரவுன்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கார், கபாடபுரம்னு டைட்டில் வச்சுருக்காரு. இப்போ நேற்று வந்தான், இன்று நடந்தது, அவளுக்கு என்ன, இன்று, காற்று, இப்படிலாம் டைட்டில் வைக்கலாம். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம வந்து ஒரு தமிழ் எனும் பெருங்கடல் இருக்கிற ஒரு மொழி நமக்குள்ளே இருக்குது. அந்த மொழியிலிருந்து சில துளிகளை நம்ம எடுக்கிறோம். நமக்கு வந்து சங்க இலக்கியத்துலேயும் சரி, காப்பியங்கள்லையும் சரி, பக்தி இலக்கியங்களில் சரி, அல்லது முன்பு எழுதப்பட்ட எல்லா வகைமையான எழுத்துக்களிலும் இருந்து பல்வேறு சொற்களஞ்சியங்கள் நம்மிடையே கொட்டி கிடக்குது. உதாரணத்துக்கு, நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்றும் எனும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்ற பெருமையை உடையது இந்த உலகம் அப்படிங்கிறது. இப்போ நேற்று இருந்தவன்கிறதுக்கு வந்து நெருநல் உளனொருவன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு கதை எழுதுகிறேன், நேற்று இருந்த மனநிலையோடு ஒரு பெண் இன்று இல்லை அப்படிங்கிறது அந்த கதையோட தீமாக இருக்குது, அந்த கதையோட மையமாக இருக்குது. இப்போ நான் வந்து அதை மெட்டஃபரிக்கலாக நெருநல் உழலொருத்தி அப்படின்னு டைட்டில் வைக்கிறேன்.
இப்போ இந்த சுதந்திரத்தை வந்து எனக்கு தமிழ் தான் கொடுக்குது. இப்போ தமிழ் மாதிரியான ஒரு மொழியில் நம்ம ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கும் இடத்துல நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி வந்து இமைக்கு நெருங்கிய மருங்குளால் இணை நெடுங்கண்கள் மழைக்கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் அசோகவனத்தில் சீதையை பார்க்கும் அனுமன் பார்த்து சொல்கிறான், இமை வந்து காது வரைக்கும், அவளுடைய கண்கள் வந்து காது வரைக்கும் நீண்ட கண்களை கொண்டிருக்கும் இந்த பெண் கண்ணில் நீர்த்திரையிட்டு எப்போது வேண்டுமானாலும் புத்துக்கொண்டு மழை வரக்கூடுங்கிற மாதிரியான மழை கண்களை பெற்றிருக்கிறா அப்படின்னு சீதையை பற்றி சொல்கிறார். எனக்கு நான் கதை எழுதி முடித்த உடனே என்னை அறியாமல் மழைக்கண்கிற தலைப்பு வச்சேன். மழைக்கண்கிற தலைப்புக்கு நான் ஒரு 10 நிமிஷம் கூட யோசிக்கலை. நான் எப்போவோ படித்த கம்பராமாயண பாட்டு எனக்கு அந்த இடத்துல உதவுது. சீதையின் கண்களுக்கு ஒரு கம்பன் பயன்படுத்தியிருக்கான். அசோகவனத்தில் வர அந்த பாடலுக்கு கம்பன் பயன்படுத்தியிருக்காங்க. நான் வந்து ஒரு பருத்தி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாய குடியை சேர்ந்த ஒரு தாய்க்கு தலைப்பாக வைக்கலாம் என்று முடிவு செய்தேன். இப்படித்தான் என்னுடைய ஒவ்வொரு தலைப்புகளும் இருக்கும். ஒரு வகையில் அது வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கவன ஈர்ப்புக்காக நீ வைக்கிறியான்னு. நீ அப்படி நினச்சிக்கிட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது. கவன ஈர்ப்புக்கும் இருக்கு இல்லை சொல்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு தலைப்பு வைக்கிறது வந்து மிகவும் கஷ்டமாக இருக்குது, இந்த தலைப்பை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒரு நண்பர் விமர்சனம் வச்சார். அவரை தவிர வேறு யாருமே அப்படி அந்த தலைப்பு சொன்னதில்லை. தலைப்பை வாசித்தவர்கள் வந்து ஏன் இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்காங்கன்னு தலைப்பை தேடுறாங்க. அது வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு எழுத்தாளர் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒன்று வந்து ஒரு ஒரு சொல்லை ஒரு வாசகன் தேடி போகிறாங்கிறத விட வேறு என்ன இருக்குது நமக்கு? அது ஒரு பெரிய வெற்றி தான். நண்பர்களே நன்றி. இனி அண்ணன் பேசுவார். நன்றி செந்தில் ஜெகநாதன். உங்களுக்கு கார் ரெடி ஆகுது. ரொம்ப நன்றி. ரொம்ப ஆத்மார்த்த ரீதியாக பேசினாப்புல. ஒரு ரைட்டர் வந்து எப்படி உருவாகி வந்தேன், எங்கேருந்து ஆரம்பித்தேன், அப்புறம் இதெல்லாம் எனக்கு இன்ஸ்பயர் ஆனிச்சுன்னு ரொம்ப பிரமாதமாக பேசினாப்புல. செந்தில் ஜெகநாதனுக்கு என்னுடைய இனிய நன்றி. இன்னும் 3 செஷன் இருக்குது. தாங்குவீங்களா? ரைட், தாங்குறான். எவ்வளோ வச்சாலும் தாங்குவேன். இப்போ அடுத்த செஷன் வந்து எங்கள் வெற்றி முரசை வாங்க. ஏங்க நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு என்ன மாட்டி விடுங்க.